ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 20 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பொன்னி வந்து பிரீத்திய வந்து சொல்லிட்டு இருக்காங்கல்ல இந்த மாரி. அப்போ பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, "நீ இன்னைக்கு நடந்துக்கிட்டது வந்து ரொம்ப அருவருப்பானது. நீ இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்கிறது என் வாழ்க்கைக்கும், இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் இது இல்ல. எனக்கு இப்ப தான் எல்லாமே ஒண்ணொண்ணா புரியுது." அப்படின்னு சொல்லிட்டு இருந்தே சொல்றாங்க. "அன்னைக்கு விளக்கு அணைக்கிறதுக்கு நீ தான் காரணமா இருந்த. அதே மாரி கார்ல நான் எங்க சக்தி கூட முன்னாடி உட்காந்துருவேனோன்னு நீ ஓடி போய் முன்னாடி போய் உட்காந்துக்கிட்ட. அங்க கொடைக்கானலுக்கு தனியா போயிருவோம்ன்னு சொல்லிட்டு, நீ அங்க வந்து இந்த மாரி எக்ஸ்போ போடலான்னு சொல்லிட்டு நீ தான் சொன்ன. அதே மாதிரி தான் நீ வந்து நாங்க டெய்லி நைட்டு ஒவ்வொரு காரணம் சொல்லி நீ வந்து கதவ வந்து தட்டிட்டே இருந்த. இது எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு இப்ப தான் தெரியுது. இப்ப தான் எனக்கு ஒரு டவுட்டே வருது. நீ என்ன சொன்ன? ஜெயாத்த வந்து உனக்கு இங்க யாருமே இல்லன்னு தானே உன்ன இங்க கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா உங்க அம்மா, அப்பா எங்கேயோ இருக்காங்க. நான் அன்னைக்கு உன்ன பார்த்தப்போ நீ இல்லன்னு பதறுனல்ல. அவங்க எங்கேயோ இருக்காங்க. நான் அவங்கள சீக்கிரம் கண்டுபிடிச்சு இது பண்ணுவேன். இங்க பாரு உனக்கு 1 வாரம் டைம் தரேன். நீயா எதனாச்சும் ஒரு காரணம் சொல்லி நீ இந்த வீட்ட விட்டு வெளியில போயிரு. இல்ல நான் சொன்ன மாரி அவங்கள நான் கண்டுபிடிச்சு, நீ அசிங்கப்பட்டு தான் இந்த வீட்ட விட்டு போவ பார்த்துக்கோ அப்படின்னோனே, இப்ப பிரீத்தி வந்து ஏய் பொன்னி அப்படிங்கிறாங்க. என்ன குரல ஒசத்தி விரல நீட்டினோனே நான் பயந்துருவேன்னு நினைச்சியா? நான் சொன்னது தான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பொன்னி கீழ வர்றாங்க. இப்போ சக்தி வந்து எந்திரிச்சிடுறாரு. அவருக்கு வந்து மூலிகை டீ போட்டு குடுக்குறாங்க. அப்ப வந்து ரொம்ப பதட்டமாவே இருக்காங்க பொன்னி. அப்ப சக்தி கேட்குறாரு, "நீ என்னமோ சொல்ல வர, ஆனா சொல்ல மாட்டேங்கிற. ஏதோ பதட்டமாவே இருக்கிற. சரி விடு எல்லாமே சரியாயிரும். எனக்கு ஒரு கால் பண்ணுன்னு பேசிட்டு வரேன்னு" போயிடுறாரு. காலையில என்ன ஆகுதுன்னா, தரகரோட சங்கம் அதுலருந்து கொஞ்சம் பேர் வராங்க. அதுக்கு முன்னாடி என்னங்கன்னா, பிரீத்தி வேற ரூம்ல போய் உட்காந்து பொன்னி பேசினதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, "ஏய் பொன்னி என் வாழ்க்கைய என்கிட்டருந்து தட்டி பறிச்சுட்டு, நானும் சக்தி வாழ்ற வாழ்க்கைய நீ பிளான் பண்ணி என்னென்னலாம் செஞ்சேன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி உன்ன இந்த வீட்ல தலையில வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்கல்ல, அவங்களே உன்ன வந்து கழுத்த பிடிச்சு வெளியில தள்ளுற மாரி நான் பண்ணாட்டி பாருன்னு சொல்லி பிரீத்தி வேற இங்க சபதம் போடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, காலையில வந்து தரகர்கள் சங்கத்துல இருந்து ஜெயாவையும், சத்தியமூர்த்தியும் வந்து அங்க இது அது ஓப்பன் பண்ண ஃபங்ஷனுக்காக இன்வைட் பண்ண வந்திருக்காங்க. வந்த இடத்துல சண்முகம் சும்மா இல்லாம, "நீங்க உங்கள நான் எங்கேயோ பார்த்துருக்கேனேன்னோனே." "இல்லப்பா உனக்கும் உஷாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே இவங்க தானோன்னே." "நீங்க தானா அது? உங்கள தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன்." அப்படின்னோனே, "வேற யாருக்காவது பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கணும்னா சொல்லுங்க." அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போதே, பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு பார்க்கணுன்னோனே." இப்ப சக்தியோட அப்பா கேட்குறாரு, "யாருக்குமா?" அப்படின்னோனே, "வேற யாருக்குமாம்மா? நம்ம பிரீத்திக்கு தான். ரொம்ப நாளா இப்படியே இருக்காங்க. வயசு வேற ஆயிட்டே போகுதுல்லன்னோனே." அப்புறமா எல்லாரும், "ஆமால்ல, நம்மலாம் இத பத்தி யோசிக்கவே இல்லங்கும்போது" அங்கிருந்து கார்த்தி ஓடி வர்றாரு. எங்க எங்க யார் பிரீத்தி கல்யாணத்த பத்தி பேசுறான்னு சொல்லிட்டு ஓடி வந்து பக்கத்துல நின்னு, அப்படியே பாயிண்டா எடுத்து குடுக்குறாரு. அப்படி ஆஸ்திரேலியா, அமெரிக்கா அந்த சைடா பாருங்கன்னு. சத்தியமூர்த்தி வேற, "ஆமாடா உனக்கு தெரிஞ்ச பசங்க யாராவது இருந்தா சொல்லு. நானும் நல்லா விசாரிச்சு தான் குடுப்போம்." அப்படிங்கிற மாரி எல்லாருமா பேசி ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ பிரீத்தி இல்ல. அந்த தரகர் அவர் வந்து ஜெயா கிட்டயும், வீட்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணு இங்க இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காது. ஏன்னா வைத்தியலிங்கம் வந்து பெரிய புள்ளி. அவர் என்னென்ன பண்ணாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதே மாரி நீங்களும் கொஞ்சம் பெரியவங்க. இந்த கல்யாணம் ஏன் நின்னுச்சுங்கிற காரணம் கூட எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அந்த பொண்ண வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு நீங்க இந்த மாரி இது பண்ண முடியும்? அந்த பொண்ணுக்கு எதனாச்சும் நல்லது செய்யணும்னு நெனச்சீங்கன்னா, அந்த பொண்ண வீட்ட விட்டு வெளியில அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பொன்னிக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்குது. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க.